வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 2 மறைந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த நாள். ஆமா, அவரை பத்தி நாம சில விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அவர் தன்னோட சாதி பெயரை விட்டுட்டு சாஸ்திரின்னு பேரை மாத்திக்கிட்டார். சாஸ்திரினா அறிஞர்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி. அந்த காலத்துல இது ஒரு பெரிய புரட்சிகரமான செயல் பாருங்க. கண்டிப்பா சாதி பிரிவினைகளுக்கு எதிரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, சுதந்திர போராட்டத்திலயும் அவரோட பங்கு ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. ஆமா, காந்தியோட சேர்ந்து நிறைய போராட்டங்கள்ல, குறிப்பா இந்த உப்பு சத்தியாகிரகம், ஆமா, அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இதுக்காகவெல்லாம் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல சிறையில இருந்திருக்காரு. 7 வருஷமா? பெரிய தியாகம் தான். அந்த தியாகத்துக்கு அப்புறம் தான் 1964 நேருவோட மறைவுக்கு பிறகு அவர் பிரதமரானார். ஒரு விதமான வெற்றிடம் மாதிரி. கரெக்ட். 1964 இருந்து 66 வரைக்கும் அந்த 2 வருஷம் சவாலானதுதான். ஆனாலும் ரொம்ப நேர்மையா உறுதியா நாட்டை வழி நடத்தினாருன்னு சொல்றாங்க. நிச்சயமா, குறிப்பா அந்த 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் சமயத்துல. ஆமா, அந்த போர் ஒரு பெரிய சவால். அப்போதான் அவர் அந்த புகழ்பெற்ற முழக்கத்தை சொன்னார், ஜெய் ஜவான் ஜெய் கிசான். வாழ்க வீரர் வாழ்க விவசாயி. ஆமா, இன்னைக்கும் அது ரொம்ப பொருத்தமான முழக்கம். வீரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரே நேரத்துல ஊக்கம் கொடுத்தது. சரிதான். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது அமுல் மாதிரியான கூட்டுறவு இயக்கங்களுக்கு அவர் பெரிய ஆதரவு கொடுத்தார். ஓ அப்படியா? இது பெரிய விஷயம். நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு பாருங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு. ஆமா, அதுதான் அவரோட தனிச்சிறப்பு. ஒரு ஃபியட் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு கூட படிச்சேன். அடேங்கப்பா, ஒரு பிரதமர் கடன் வாங்கி கார் வாங்குறதா? ஆமா, சாதாரண அரசு வீட்டுல தான் வசிச்சாரு. இதெல்லாம் கேட்கும்போது இன்றைய சூழல்ல ஆமா, ஒப்பிட்டு பார்க்காம இருக்க முடியல. அவரோட எளிமை, நேர்மை, நாட்டு மேல இருந்த பக்தி, இதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய உத்வேகம். உண்மைதான். அவருடைய வாழ்க்கையை ஒரு வழிகாட்டி மாதிரி. நிச்சயமா. இந்த பிறந்த நாள்ல லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை நினைவு கூறும்போது அவர் நாட்டுக்கு செஞ்ச சேவைகளை நம்ம நன்றியோட பார்க்கணும். ஆமா, அவர் விட்டு சென்ற அந்த விழுமியங்கள் ரொம்ப முக்கியம். அவர் கடைபிடிச்ச அந்த எளிமை, நேர்மை, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த கலந்துரையாடல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்.